உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. இங்க வாப்பா, என்னாச்சு? ஓ, அந்த பேட் பெத் பிரச்சனையா? இன்னும் உனக்கு அது சரியாகலையா? சரி, அப்ப அத பத்தியே நம்ம டிப்ஸ் சொல்லிடுவோம். எல்லாருமே சொல்ல தயக்கப்படுற கூச்சப்படுற விஷயங்கள்ல ஒண்ணுதான் இந்த வாய் துர்நாற்றம். இது எதனால வருது? நீங்க ப்ராப்பரா வாய் சுத்தம், ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலனா கண்டிப்பா வரும். இது அல்லாம வேற என்ன ரீசன்? ரொம்ப ஸ்ட்ராங்கான உணவுகள் எடுக்கும் போது, வெங்காயம், பூண்டு மாதிரியான விஷயங்கள் எடுக்கும் போது. இது போக ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைனால கூட வாய் துர்நாற்றம் வரும். அதுல முக்கியமானது கம் டிசீஸ். இந்த எக்ரில் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் காரணம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், நமக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்பட்டு மேல இருந்து கேஸ்ட்ரிக் அப்படியே செக்ரேஷன் ஒரு புளிச்ச ஏப்பம் மாதிரி வரும்போதும் வாய் துர்நாற்றம் இருக்கும். இது போக சுகர் இருந்தா கூட வாய் துர்நாற்றம் வரும். இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல நிறைய ஹெல்த் ரீசன்ஸும் இருக்கும். வாய் துர்நாற்றம் இருந்துச்சுன்னா நீங்க கேர்லெஸ்ஸா விடாதீங்க. ஓகே டாக்டர், இத்தனையும் சொல்லிட்டீங்க, டிப்ஸ்க்கு வாங்கன்னு சொல்றது தெரியுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஓரல் ஹைஜீனுங்க. நீங்க வாய் சுத்தத்தை மெயின்டைன் பண்ணணும். தினமும் 2 முறை பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் பண்ணும்போது ஒரே ஆங்கிள் வச்சு மேல கீழே சைட்ல தேய்க்காம கொஞ்சம் ஆங்கிள் ரொட்டேஷனை மாத்தி தேய்க்க ஆரம்பிங்க. பல்ல மட்டும் தேய்ச்சா போதுமா? நெவர். நாக்கையும் சேர்த்துதான் நீங்க பிரஷ் பண்ணணும். இது இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இது போக நீங்க உணவுகள்ல சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும். அதுல வாய் சுத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஜிங்க் சத்து. ஜிங்க் சத்து எதுல இருக்கு? நட்ஸ்ல இருக்கு, விதைகள், சியா விதை, பூசணி விதை, ஆளி விதை, இந்த மாதிரி விதைகள்ல இருக்கு, பிளாக் பீன்ஸ்ல இருக்கு, சன்னால இருக்கு. நீங்க நம்புவீங்களா, கம்புல அவ்வளவு இருக்கு. சம்மர் டைம் வேற, சோ கம்பையும் நிறையவே நீங்க இன்டர்னலா எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது முக்கியமா பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு, ஏன்னா நிறைய மருந்துகள் எடுப்பாங்க. லேட் நைட்ல பாத்தீங்கன்னா மருந்துகள் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிப்பாங்க, சில பேர் குடிக்காம கூட படுப்பாங்க. அதனால அஜீரண பிரச்சனை வரும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அஜீரணம் இருந்தா கூட இந்த வாய் துர்நாற்றம் ஒரு முக்கிய காரணம். அதையும் கொஞ்சம் நீங்க ஏர்லியாவே மருந்துகள் சாப்பிட்டு நிறைய தண்ணியை ஒரு 7-7:30 குடிச்சு முடிக்க பாருங்க. சோ அஜீரணம் சார்ந்த இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனைகள் வராது. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஆயில் புல்லிங் பண்ணுங்க. ஆயில் புல்லிங் எப்படி பண்றது? வாயில 3/4 பாகம் எண்ணெய் நிறைச்சு வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் வாயை நீங்க நல்லா கொப்பளிக்க ஆரம்பிக்கணும் எண்ணெய் வச்சு. சும்மா 2 முறை கொப்பளிச்சு துப்பிட்டீங்கனால பத்தாதுங்க. ஒரு 25 to 35 டைம்ஸ் நல்லா நீங்க ஆயில் புல்லி பண்ணி அதை ஃபிட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வாயில இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் growth-ஆ இருக்கட்டும், பிளேக் ஃபார்மேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே குறைஞ்சு வாய் துர்நாற்றமும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா 3 months once ஆவது உங்க பிரஷையும் சேஞ்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது டென்டிஸ்டையும் போய் கன்சல்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வாய் துர்நாற்றம் குறைஞ்சு. தைராய்டு பிரச்சனை 20 வருஷமா இருந்ததுங்களா? சரி, சுகர் 5 வருஷமா இருந்துச்சு. ஓகே, இருதய பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் 1 வருஷமா இருந்தது. 1 வருஷமா இருந்துச்சு. தைராய்டால இருக்கும்போதே என்னால முடியாது, போய் படுத்துருவேன், கொஞ்சம் சோர்ந்து படுத்துருவேன், டயர்டா இருக்கும், வேலை செய்ய முடியாது, ரொம்ப அனிமிக்கா இருந்தேன். எல்லாருமே ரொம்ப பேசினாங்க. இப்ப இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த 3 மாசத்துல இந்த தடவை நல்லா உடம்பு பிடிச்சிருக்கு, இந்த மூஞ்சியும் மாற்றங்கள் இருக்கு. நம்ம டயர்ட் இல்லாம வேலை நல்லா ஆரோக்கியமா செய்றீங்க. சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily, and if it is necessary that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.